திஸ் பேக்கிங் சோடா அது வந்து பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லதான்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் பாடி லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறது அது வந்து சாஃப்டாக ஒரு ஃபுட்டு இருக்கணுங்கிறக்காக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம உடம்புக்கு அது நல்லதில்லை. ஏன் அது நல்லது இல்லைன்னா நம்ம பேங்க்ரியாஸ் வந்து பைகார்பனேட் சால்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம சாப்பிட்ற போது அதுவே அந்த பைகார்பனேட் சால்ட்ஸை பண்ணும். ஆனால் அது வந்து டெஃபினட்டாக வந்து அதோட அது எப்படி எந்த அளவு எல்லாமே உடம்புக்கு தெரியும். அப்போ நம்ம பைகார்பனேட்டை கொண்டு வர போது அந்த பேங்க்ரியாஸுக்கு வந்து பைகார்பனேட்டை வந்து அப்புறம் சுரக்க முடியாமல் போயிடுது. அது சுரக்க முடியாமல் போகிறதுனால அதோட என்ன சொல்கிறது அதோட வேலைப்பாடுகள்லாம் தடைப்படுறது. அதனால தான் நிறைய பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் எல்லாமே வருது. இதுவும் ஒரு காரணம். சரி, சுகருங்கிறது நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம் ஒரே ஒரு காரணத்தினால வர்றதில்ல, பல காரணங்கள்னால வர்றது. இதுவும் ஒரு காரணம். ஸோ மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் பைகார்பனேட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிலிருந்து வர்றது உணவில் வந்து அந்த மாவில் இருக்கிற போது நம்ம ஏதாவது ஹீட் பண்ணிட்டோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே எழும். அப்போ வந்து அந்த மாவையும் மேலே இழுத்துட்டு போகும். அப்புறம் அப்படியே அது ஹீட்டாகி கட்டியாகிற போது சாஃப்டாக இருக்கும். அதுதான் ப்ரெட்டு எல்லாமே அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இயற்கையாகவே வந்து இதை பண்ண வைக்கிறது தான் இட்லியை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறது. அதுலேயும் பாக்டீரியாவில் கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி பண்ணி அதனால் இட்லி வேகிற போது அந்த மாவையும் மேலே இழுத்துட்டு போகும். ஸோ டோக்லா இது எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படி அந்த சோடியம் கார்பனேட்டு சாதாரண உணவுகள்லையும் இன்றைக்கி இந்த மீடியாவில் சொல்லி கொடுக்கக்கூடிய ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. டேஸ்ட்டு அதெல்லாம் கரெக்டு தான். பட் உடம்பு நாக்குக்காக வந்து ஹோல் உடம்பு வந்து கஷ்டப்படணுமா? 1-2 பேருக்காக வந்து நாடு முழுக்க கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த ஒரு பேக்கிங் பவுடரோட வேலையும். அதனால் மேக்ஸிமம் அதை தவிர்க்கலாம். நாங்கள் அதெல்லாம் இப்போ இங்கே நான் வந்து 20 வருஷம் ஆகுது யூஎஸில். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா அதையும் வினீகரையும் போட்டுட்டு டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்கெல்லாம் வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணி இது பண்ணுறதோ அந்த மூலம்தான் அது அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.